திருப்பதி ஏழுமலையானோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவரோட கடனை அடைக்க தான் நீங்க உண்டியில கொண்டு போய் காசை கொட்டிட்டு இருக்கீங்க. அரச குடும்பத்தோட பெண்ணான பத்மா தேவியை பாக்குறாங்க. அந்த பத்மா தேவி மேல காதல் கொண்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சொந்தங்கள் போக போக என்ன நடக்குது, அந்த பத்மாவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நேரம் வந்துருச்சு. அந்த காலத்துல வந்து வரதட்சணை பழக்கம் இருந்திருக்கு. அதாவது பெண் வீட்டுக்கு இருந்து வாங்குறது, அதே மாதிரி ஆண் வீட்டுக்கு இருந்து வாங்குவோம். ஆண் வீட்டுல இருந்து பொண்ணுக்கு நிறைய நகைகள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு கிட்ட எந்த பணமுமே கிடையாது. அவர் தான் மேலோகத்திலிருந்து பூலோகத்தை வந்து அவர்கிட்ட எந்த பணமே கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா குபேரன் கிட்ட போய் கடன் வாங்குறாரு. பத்மாவதிக்கு நகையெல்லாம் செஞ்சு போடுற நகையெல்லாம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் சம்பவம் நடக்குது. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் மட்டும் வரதட்சணை கொடுக்குறாரு, பொண்ணு வீட்டில் ஏதாவது சின்ன வரதட்சணை கொடுக்கும். அதே மாதிரியே பொண்ணு வீட்டில் இந்த வரதட்சணை வாங்கிய பிறகு பகுலதேவி வந்து ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. என்னன்னா அந்த வரதட்சணையில பெண் வீட்டு சைடு கொடுத்த வரதட்சணையில கருவேப்பிலை மட்டும் வரலையாமா. ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனா அந்த கருவேப்பிலை வரதட்சணையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகுலதேவி விடாம கேட்டிருக்காங்க. விஷ்ணுவும் அடிச்சு கேட்டிருக்காரு. அதனால இந்த கருவேப்பிலையை போய் எங்க ஊரா நாடு நல்லா போய் தொழிற்காங்க. எங்கேயுமே கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அங்க இருந்து விஷ்ணு அந்த வெங்கல மலைக்கு போறாரு. இப்போ திருப்பதின்னு சொல்றாங்க, அந்த மலைக்கு போயிடாரு விஷ்ணு. அங்க போய் அங்கேயே நின்றுட்டாரு. அதாவது நீ சீக்கிரமா கொடுத்த டைம்க்குள்ள கருவேப்பிலை